வெறும் 41,000க்கு. நம்ப முடியல. அட போங்க பாஸ், சும்மா எதையாவது கதை விட்டுட்டு வீடியோ பாருங்கள் பாஸ், புரியும் உங்களுக்கு. A few moments later. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். 41,000 ரூபாய்க்கு BS6 2020 மாடல் லேட்டஸ்ட் மாடல் அவைலபிள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த கொரோனா டைமில், அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு வெளியே போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனான பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், இல்லை ஷேர் ஆட்டோவாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ அதே டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குங்க. 100 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் ஒருத்தருக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்து அது எனக்கு வந்து என்னால் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ என் ஃபேமிலிக்கோ வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பைக் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அது நம்ம சொந்த பைக்காக இருந்தால் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொந்த பைக் கம்மியான ப்ரைஸ்லேயும் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடியும் லெஸ் மெயின்டெனன்ஸாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்கிற பைக்கெல்லாம் போய் ப்ரைஸ் கேட்டாலே 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பைக் என்னால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்தியாவிலேயே இந்த BS6 2020 லேட்டஸ்ட் டெக்னாலஜியான FI ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய பைக்ஸ் ஒரு லிட்டருக்கு 104 கிலோமீட்டர், ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா, அதாவது வருஷத்துக்கு 1500 ரூபா அதிகபட்சம். அப்படிப்பட்ட 3 பைக் இந்தியாவில் இருக்குது. 41ல் ஸ்டார்ட் ஆகி 55 வரைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பைக்கோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. அதோட காரணம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சில பேருக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பல வகையான ரெகுலேஷன்ஸ், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பண்ணிட்டு வர்றாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு ரெகுலேஷன் தான் வந்து பிரேக்கு. அந்த பிரேக்கில் வந்து CBS காம்பி பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் ABS எல்லாம் வந்து அந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் ரேஞ்சில் வந்து CBS கொடுக்கணும், இந்த பைக் ரேஞ்சுக்கு மேலே இருந்தால், இந்த சிசிக்கு மேலே இருந்தால் ABS கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மேண்டேட்ரி கொண்டு வந்தாங்க. அதனால் வெஹிக்கிளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் நம்ம வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் 5 வருஷம் மேண்டேட்ரியாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு எதுக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தோணலாம். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. பலர் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கை வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெகுலராக வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஆனால் சிலர் வந்து சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை சில நேரம் நெக்லிஜென்ஸ்னு சொல்லலாம். எதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம தானே பக்கத்தில் தானே ஓட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணாமல் ஓட்டிகிட்டே வரும்போது எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலோ, அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு அடிபட்டாலோ, இல்லை உங்களால் அடுத்தவங்களுக்கு அடிபட்டாலோ, இல்லை உங்கள் பைக் காணாமல் போனாலோ இந்த இன்சூரன்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் அந்த 3000 4000 சேவ் பண்ணணும்னு நினச்சி போடாமல் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் கையிலேருந்து கம்ப்ளீட் செலவு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் பண்ணாலும், கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. பிகாஸ் அது உங்களுடைய மிஸ்டேக். இந்த மாதிரி 5 வருஷம் மேண்டேட்ரி இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஒரு சேஃப்டியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம், உங்கள் எக்ஸ்பென்சிவான பைக்கை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சில ரெகுலேஷன் கொண்டு வந்தனாலே உங்கள் பைக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய BS6 ரெகுலேஷன். BS6 ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு சிட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளே முகம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். அந்த அளவுக்கு பொல்யூஷன், அதாவது நான் சொல்லக்கூடிய மாசுபாடு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம். முன்னாடி போகிற ஆட்டோவாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரக்காக இருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு புகை வந்து உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியாது. இப்போ ஏன் இவ்வளோ ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய குழந்தைங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம உருவாக்கி கொடுக்க போகிறோம். இதை விட ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்போ இந்த BS6 அந்த கார்பரேட்டர் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை எடுத்துகிட்டு FI ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை லான்ச் பண்ணாங்க. இதனால் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பைக்ஸ் ஏகப்பட்டு இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் பைக்கை பற்றி இன்னொரு டாப்பிக்கில் பேசலாம். இப்போ இந்த மாதிரி சில கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு நல்ல விஷயங்கள் தான்
பைக்கை வந்து எக்ஸ்பென்சிவாக ஆகிட்டே வருது. பஜாஜோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ரெகுலேஷன் வந்து மேண்டேட்ரி பண்ணதுனால ஒரு 10%லேருந்து 35% வரைக்கும் பைக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குங்க. அதனால் பைக்கோட விலை பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் இந்தியன் பிராண்ட் பஜாஜ் ஒரு 3 பைக்கை அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த பைக் வந்து 100cc 110cc இந்த 3 பைக்குமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாப் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பைக்கில் இருக்கக்கூடிய பைக்ஸுங்க. அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அந்த பைக்கோட இன்ஜின் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட மைலேஜ் என்ன, அதுக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்ன, அதில் வேறு என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். A few moments later. வித்தவுட் ஃபர்தர் டிலேங்க டேரெக்டாக நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன இந்த 41,000 பைக்கு BS6 2020 நம்ப முடியாத அளவில் வெறும் 41,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த 41,000 பைக்கோட எக்ஷோரூம் டெல்லியில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தனால நான் ஒரு சேஃபர் சைடாக டெல்லிங்கிறத நான் ரெஃபர் பண்ணிட்டேங்க. இந்த 41ங்கிறது எக்ஷோரூம். இது ஆன் ரோடு வரும்போது இதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் ஒவ்வொரு டீலர்ஷிப்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆன் ரோட் ப்ரைஸ் எப்பயுமே அக்யூரேட்டாக இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸ்டெண்டர் வாரண்ட்டி ஆட் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீலர்ஷிப்லையும் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு பேக்கேஜை வந்து சூஸ் பண்ணுறதுனால அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 20,000 வரைக்கும் கூட வித்தியாசப்படலாம். ஆனால் நான் சொல்கிறது பேசிக் ப்ரைஸான எக்ஷோரூம். இந்த எக்ஷோரூமில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம டெல்லிக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000லேருந்து 3,000 தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட 3 பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜில் இருக்கக்கூடிய பஜாஜ் சிடி 100 அப்படிங்கிற ஒரு மாடல், பஜாஜ் சிடி 110 அப்படிங்கிற ஒரு மாடல், பஜாஜ் பிளாட்டினா. இந்த பஜாஜ் சிடி 100 பற்றி நான் சொல்லிடுறேங்க. இது வந்து 102cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின், ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இன்னும் இன்ஜின் வந்து ஸ்மூத்தராகவும் இருக்கும், ப்ளஸ் ஃபியூவல் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அதோட மைலேஜ் என்னங்கிறது அதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட ஹார்ஸ் பவர் வந்து PS 7.9ங்க. இதோட நியூட்டன் மீட்டர் டார்க் 8.34. இது வந்து கம்மியானது தான். பட் 100cc பைக்குக்கு இது கேப்பபிளான ஒரு தேவையான அளவுக்கு இருக்கும். ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு, ஒரு ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கோ ஒரு மார்க்கெட்டுக்கோ போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குங்க. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் கொடுக்குறாங்க, கிக் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்ட்டு. அதோட ப்ரைஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே பஜாஜ் அதே சிடி சீரிஸ், பட் இதோட இன்ஜின் வந்து 110. இதுக்கு முன்னாடி பார்த்தது 100, இது 110. அதை விட இது கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அதிகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் தான். அதில் உங்களுக்கு 7.9 சொல்லியிருந்தேன் ஹார்ஸ் பவர். இதோட ஹார்ஸ் பவர் வந்து 8.6 ஹார்ஸ் பவர். நியூட்டன் மீட்டர் வந்து 9.81ங்க. இதுலேயும் 2 வேரியன்ட் இருக்குது. அதை காட்டிலும் இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ட்டு பஜாஜ் சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் லுக் ப்ளஸ் எல்இடி டிஆர்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட்லைட்டில் வரக்கூடிய அந்த எல்இடி ஸ்ட்ரிப்புங்க. அப்புறம் நோபி டயர்ஸ், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிரிப்பாகவும் இருக்கும். ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சிக்கு அது ஒரு ரீசனாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சில ஆடட் பெனிஃபிட்ஸோட இந்த பஜாஜ் சிடி 110 இருக்குது. அப்புறம் இன்னொரு மாடல் தான் வந்து பஜாஜோட பிளாட்டினாங்கிற மாடல் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லா பஜாஜில் இருக்குங்க. இது வந்து இந்த 2 வண்டியை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வரக்கூடிய அடிஷ்னல் பிளாக் ஹெட்லைட்டுங்க. அந்த சரவுண்டட் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் தீம் கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வெஹிக்கிள் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் பள்ள மேடில் ஓட்டுறதுக்கு. ஏன்னா இதோட சஸ்பென்ஷன் வந்து மற்ற 2 பைக்கை காட்டிலும் ஒரு 10 mm அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் பள்ள மேடில் வண்டியை இறக்கி போகும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அந்த சாக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த என்ன சொல்ல ஒரு அதிர்ச்சியை. அதனால் ஒரு ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் இருக்கலாம். இந்த ஒரு 10 mm அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கொடுக்கறதுனால கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். இதோட சீட் ஹைட்டு மற்ற 2 மாடலை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் ரைடர்ஸும் ஈஸியாக வந்து ஏறி உட்கார முடியும். இதுலேயும் 2 வேரியன்ட் இருக்குது. இதோட ஹார்ஸ் பவர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 102cc இன்ஜின். சேம் நம்ம பஜாஜ் ஃபஸ்ட் நான் சொன்ன பாருங்கள், பஜாஜ் சிடி 100 அதில் இருக்கிற சேம் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சிலிண்டர் 4-stroke, அதில் இருக்கிற ஹார்ஸ் பவர் 7.9 தான், அதில் இருக்கிற டார்க் 8.34 தான். இதுலேயும் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. இந்த 3 பைக்குமே பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸோட வருதுங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடலில் அலாய் வீல்ஸோட இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறதும் வந்து ரொம்ப அபூர்வம். வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்லாவே இருக்கும், ஒரு டீசெண்டாக இருக்கும். வண்டி பார்க்குற ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரிங்கும் சரி, பெயிண்ட் ஸ்கீமும் சரி. இதில் பெயிண்ட் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது நான் வெப்சைட்டில் பார்த்தேன், கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது கிடச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் வந்து 2 வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பைக்லேயுமே
கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேரியண்ட் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸஸ் நான் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்கேஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த சேனல் லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா பைக்கோட இன்ஃபர்மேஷன் நான் பேசியிருக்கிறேன். த பெஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பைக், லோவஸ்ட் ப்ரைஸ்டு கார், அப்புறம் ராயல் என்ஃபீல்டோட நியூ மாடல்ஸை பற்றி பேசியிருக்கிறேன். அப்புறம் யமஹாவில் வரக்கூடிய நியூ மாடல்ஸ் பற்றி பேசியிருக்கேன். சுசுகி, ஹோண்டா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறேன். என்னோட பேஜில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வித்தவுட் எனி டவுட், எனி ஹெசிடேஷன், ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye bye. This is Jay from 3J Auto Export.